வெல்கம் டு சிவா 360. ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இந்த 2-3 மாதமாக எல்லாருக்கும் இபியில் வந்து ஒரு பெரும் பிரச்சனை என்னென்னா இபி பில் அதிகமாக வந்துருச்சு அப்படின்றது தான். ஸோ அது என்ன காரணம் அப்படின்றத எங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இபி பில் கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு. கிட்டத்தட்ட ரூ. 1000 வர வேண்டிய இடத்துல ரூ. 2000 வந்துருச்சு. ரூ. 1000 அதிகம். ஸோ 800 700 இந்த ரேஞ்சில் வர இடத்துல ரூ. 2000 அப்படின்ற ரேஞ்சில் வந்துருச்சு. எப்படி இந்த கரண்ட் பில் வந்துச்சு அப்படின்றத வந்து நான் நோட்டிஃபிகேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தேடி பார்த்தோம்னா, ஸோ 2 மாதம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து கரண்ட் பில் நம்ம கட்ட சொல்லிட்டாங்க ஏற்கனவே. மொத்தம் 4 மாதத்தில் நடுவில் 2வது மாதத்துலேயே வந்து மறுபடியும் நம்மளை முன்னாடி என்ன யூஸ் பண்ணிங்களோ அதுக்கு கட்ட சொல்லிட்டாங்க. அந்த கரண்ட் பில்லை நம்ம கட்டினதுக்கு பிறகு அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் இபி பில் குறிக்கிட்டு அந்த 4 மாதத்துக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க. அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, நம்ம குடிக்கக்கூடிய மீட்டரில் என்ன குடிக்கிறாங்கன்னா, நமக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா ரொம்ப நாள், அந்த யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோமோ, ஸோ அந்த யூனிட்டுக்கு மேலே அவங்க வந்து குறிச்சிருக்காங்க. அது எப்படி குறிச்சாங்கன்றது எனக்கு இது வரைக்கும் தெரியல. அதுக்கப்புறமா 2வது போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து மறுபடியும் அவங்க வந்து வீட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா கட் பண்ணாங்க. இதுவே வந்து நம்ம எதுவுமே பார்க்காம அப்படியே போய் கட்டணும்னு சொன்னால் அது அவங்க வந்து அப்படியே ப்ராஃபிட்டாக வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இது நடக்குது. அவங்கள ப்ரூஃபாக வந்து இந்த வீடியோஸில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை நான் உங்களுக்கு தெளிவாக வந்து சார்ட் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட் பில்லை வந்து உங்களுக்கு குறிச்சிருப்பாங்க இல்லையா, அதை நீங்கள் எடுத்து லெஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா சேர்ந்துக்கிட்டே வரும். அதுலேருந்து போன மாதத்தை லெஸ் பண்ணிங்கன்னா, போன வாட்டி குறித்த யூனிட்டை லெஸ் பண்ணிங்கன்னா அதில் வர மீதி தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ண யூனிட்டு. ஸோ அந்த மாதிரி இது கால்குலேஷன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது வந்து 9990 யூனிட் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதம் அவங்க குறிச்சிருக்கிறது வந்து 10,980 யூனிட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குறிச்சிருக்காங்க. அதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 980 யூனிட் நம்ம வந்து மொத்தமாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கரண்ட் பில்லை போட்டு 2000 சில்லரை வந்து நம்ம பில்லு கட்டணும் அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் வராத அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் நீங்களே பார்க்கலாம் இந்த சார்ட்டில். இது வரைக்கும் வந்து 2000 நம்ம கட்டினதே இல்லை. ஸோ அப்படின்றப்ப இந்த பில் எப்படி வந்தது அப்படின்றத நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது தான் நம்ம மீட்டரில் போய் செக் பண்ணி பார்த்தோம். ஸோ இவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, மேலே இந்த மாதம் நான் வந்து குறிச்சிட்டு போயிருக்கேன் 10,980 யூனிட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க இல்லையா, அந்த யூனிட்டை அவங்க குறிச்சிட்டு போகிறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீட்டரில் செக் பண்ணி லாஸ்ட்டில் மீட்டர் ஒன்று ப்ரெஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து யூனிட் காட்டும். ஸோ அதில் நான் போய் செக் பண்ணி பார்த்தா 10,585 யூனிட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து நம்ம முன்னாடி யூஸ் பண்ண 2வது மாதம் யூஸ் பண்ணதுலேருந்து இந்த 6வது மாதம் கிட்டத்தட்ட நடுவில் 4 மாதத்துக்காக நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம். அதில் வந்து லெஸ் பண்ணி பார்த்தோன்னா 598 யூனிட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்றப்ப நடுவில் வந்து 4வது மாதம் ஒரு தடவை கரண்ட் பில் கட்ட சொன்னாங்க. 2வது மாதத்து பில் நம்ம எவ்வளோ கட்டணுமோ அந்த பில்லையே நீங்கள் வந்து போன மாதம் என்ன கட்டினீங்களோ அதையே கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்கு நம்ம கட்டுறப்போ 190 யூனிட்டுக்கு நம்ம வந்து கரண்ட் பில் கட்டியிருந்தோம். ஸோ அதை லெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 408 யூனிட் தான் நம்ம வந்து கரண்ட் பில் கட்ட வேண்டியது இருந்தது. ஆனால் அவங்க எக்ஸ்ட்ரா எவ்வளோ போட்டிருந்தாங்க, 582 யூனிட் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து 990 யூனிட் நம்ம வந்து கட்டணும்னு சொல்லிட்டு ரூ. 2000 பில் போட்டிருக்காங்க. இந்த சின்ன ஒரு, அதாவது நம்ம வீட்டில் வந்து அதிகமாக யூசேஜ் இல்லை, அந்த மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கரண்ட் பில் வந்து எக்ஸஸாக வந்திருக்கு. இந்த கரண்ட் பில்லுக்கே இப்படின்னா நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற வீடாக இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 1000 யூனிட் 2000 யூனிட்லாம் யூஸ் பண்ணுற வீடெலாம் இருக்குது. ஸோ அவங்களாம் யூஸ் பண்ணதான் பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் வந்து தாறுமாறாக வரும். ஏன்னா ஒரு டேரிஃபுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஏறிக்கிட்டே போகும். 10 ரூபா 12 ரூபா அந்த மாதிரி வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் ஆகும் கரண்ட் பில்லு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் மீட்டரில் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் கரண்ட் பில் கட்டுங்க. அந்த மாதிரி கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக ஏற்றி போட்டாங்கன்னா அடுத்த மாதம் கண்டிப்பாக கம்மியாக தான் வரும். ஆனால் இந்த மாதம் நீங்கள் போன மாதம் அடுத்த மாதம் கட்ட வேண்டிய அமௌண்ட்டை விட அதிகபட்சமாக நீங்கள் வந்து இந்த மாதம் கட்டியிருப்பீங்க. அது வந்து இது தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த ஒரு ஃபால்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கட்டுறது வந்து ரொம்ப சிறந்ததாக என்ன பண்ணுறீங்க, மீட்டரில் செக் பண்ணி பாருங்கள் என்ன இது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்கன்றது தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஃபால்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம கட்டின யூனிட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக குறிச்சிருக்காங்க. நம்ம நடுவில் ஒரு 2 மாதத்துக்கு கட்டணும், அதையும் வந்து கணக்கில் எடுத்துக்கல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா நாங்கள் பெரிய அமௌண்ட், எனக்காக 2000 வந்து சில நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா 10,000 15,000 வந்து கரண்ட் பில் வந்திருக்கு. ஸோ இது வந்து அவங்க தெரிஞ்சே தான் செய்கிறாங்களா இல்லை வேணும்னே செய்கிறாங்களா அப்படின்றது வந்து தெரியல. ஸோ ஆனால் நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ரீரீடிங் எடுத்து அப்புறம் வந்து மறுபடியும் வந்து சரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மறுபடியும் என்ன சரி பண்ணுவாங்கன்றது இல்லை. சரி பண்ணியிருந்தாங்கன்னா கீழே வந்து நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து குறிச்சிட்டு போனாங்க, கரெக்டாக குறிச்சிருக்காங்களான்றதை வந்து நான் கீழே வந்து கமெண்ட்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக வந்து உங்களுக்கு போடுறேன். அது மாதிரி நோட்டிஃபிகேஷனையும் மேலே வந்து நான் கொடுக்குறேன். சரி, ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே வந்து ஒரு லைக் பண்ணி, உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்ததுன்னா அதை வந்து கீழே கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா ஸோ நம்மளும் தெரிஞ்சுக்கலாம், மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.